மீன் எலும்பு வச்சு சூப்பராக ஒரு மீன் குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா. ஃபிஷ் ஃபிங்கர் 1 கிலோவுக்கு கம்மியாக தரமாட்டேன்ட்டாங்க. அதனால் கொஞ்சமாக ஃபிஷ் ஃபிங்கர் செஞ்சிடலாம். அதுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம மீன் பிரியாணியும் செஞ்சிடலாம். அதோட எலும்புகள்லாம் தனியாக அதுவும் கொடுத்துட்டாங்க வேஸ்ட்டு பண்ணாமல். இதை வச்சு நம்ம மீன் குழம்பு சூப்பராக செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபிஷ் ஃபிங்கரும் ஃபிஷ் பிரியாணியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா கரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்குங்க. பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மெத்தடில் தான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம். புளியை நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த உப்பு மிளகாத்தூள் எல்லாம் நல்லா கரைஞ்சி வர்ற அளவு, கட்டி இல்லாத அளவு நல்லா கலக்கி வச்சுக்குங்க. பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் கருகிடக்கூடாது. பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரு 25 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5-6 பல்லு பூண்டையும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி மசாலா தண்ணி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக இருக்குங்காட்டி இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்கள் தேவைக்கேற்ப கூட குறைச்சி சேர்த்துக்குங்க. ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்தளவு நல்லா பச்சை வாசம்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுக்கப்புறம் நம்ம மீனை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீன் குழம்பை இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனோட எல்லா எலும்புகளையும் இதில் சேர்த்துக்குங்க. இது குச்சி குச்சியாட்ட எலும்புகள் இருக்காது, முள் இருக்காது. இது எலும்பு மாதிரி தான் இருக்கும். இந்த மீன் பாறை மீன். இந்த மீன் பேர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மீன் எல்லாமே இந்த மசாலா தண்ணியில் மூழ்கிற அளவு நல்லா கலந்து விட்டுக்குங்க. மூடி வச்சு 5லிருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா மீன் கரைஞ்சி போயிடும். மீனை சேர்த்ததுக்கப்புறம் அடிக்கடி கலந்து விடக்கூடாது. இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.